Hi babes, welcome back to my channel Drama Love Shifam. Secret Relationships episode 5. லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ தாவன் ஜேமினோட பேரை சொல்கிறான். ஸோ அடுத்த நாள் மார்னிங்கு ஆஃபீஸ்க்கு போகும்போது செங்கியனுக்கு அதே ஞாபகமாக இருக்குது. ஞாபகன்ற சொல்கிறத விட அவனுக்கு அது ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அவன் லிஃப்ட்டுக்குள்ளே போகிறான். அவனை பார்த்துட்டு டாவன்னு பின்னாடியே ஓடி வரான். டாவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை போல. அவன் எப்பயும் போல் ஹாப்பியாக இருக்கான். நேற்று நீ நல்லபடியாக வீட்டுக்கு போனியா அப்படின்னு கேட்க அவன் எந்த பதிலும் சொல்லாமல் சும்மா நிற்கிறான். இவன் என்னமோ ரெண்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான் போல. அதில் ஒன்று அவங்ககிட்ட கொடுத்து இந்தா உனக்கு அப்படின்னு சொல்ல அதையும் அவன் வாங்கிக்க மாட்டான். ஸோ இவனுக்கு எதுவும் புரியல. என்னாச்சு எதுவுமே பேசாமல் இருக்கானே அப்படின்னுட்டு, நேற்று நான் ரொம்ப குடிச்சிட்டேன்ல, நான் எப்படி வீட்டுக்கு போனேன்னே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு செங்கியானும், ஓ உனக்கு நிஜமாவே ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்க, என்னாச்சு நான் ஏதாச்சும் தப்பாக பண்ணிட்டேனான்னு கேட்குறான். ஆமாம் நீ ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டாதான், நேற்று நம்ம ரெண்டு பேரும் கிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்ல உனக்கு அது செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. உன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது உனக்கு ஞாபகம் இல்லை போலையே அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ இது நடக்காத மாதிரியே நம்ம ரெண்டு பேரும் நினச்சிக்கலாம் அப்படின்ட்டு லிஃப்ட்டை விட்டு இறங்கி போக போகிறான். இருந்தாலும் அவனுக்கு மனசு கேட்கல. அந்த ஜேமின் அப்படின்னு என்னமோ கேட்க வந்துட்டு வேண்டாம் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். உனக்கு ஒன்றும் புரியல என்ன ஆச்சு அப்படின்னு. அப்புறம் தாவன் ரெஸ்ட் ரூமில் நின்று அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் சொன்னால நேற்று நம்ம கிஸ் பண்ணோன்னு அது மறுபடியும் மறுபடியும் உனக்கு ஞாபகம் வர, சே நான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, அவன் ஏன் அந்த கிஸ் பண்ணதை நடக்காத மாதிரி நினச்சிக்க சொன்னான் அப்படின்னு அவனுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா அவனுக்கும் தான் அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு அவனுக்கு புரியலை. ஜேமின்னு தனியாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நேற்று நைட்டு இவன் டாவனை பார்க்கறதுக்கு அவன் அப்பார்ட்மெண்ட்க்கு வெளியில் போய் நின்றுட்டு இருப்பான். ஆனால் டாவன் தான் ஃபுல்லாக குடிச்சிருந்தான்ல, ஸோ செங்கன் அவனை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறத இவன் பார்த்துருப்பான். அந்த ஞாபகம் வருது இவனுக்கு. இவன் டாவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு பிளான் வருது. ஒருத்தர் இவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால, ஏதோ பார்ட்டி மீட்டிங்க்கு வரணும், மீட்டிங்கு வாங்கன்னு அவனுக்கு ஏதோ டெக்ஸ்ட் பண்ணுறான். அவனை வச்சு ஏதோ பிளான் பண்ணுறான் போல். சூரியனோட அப்பா செம்ம கடுப்பாக வந்து அவனை திட்டுறாரு. ஏன்னா அந்த மீட்டிங்கை இவன் தான் நாஸ்தி பண்ணிட்டு வந்துட்டான்ல, ஒரு சான்ஸ் கேட்டேன்னு கொடுத்தா நீ இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு அவனை செம்மையாக திட்டுறாரு. உங்கள் அம்மா சொல்கிறனாலோ இல்லை உன் தங்கச்சிக்கு இதில் அக்கறை இல்லைன்னாலும் நான் உனக்கு கொடுக்கல, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன், அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட இதே கிடையாது, நீ இதில் சும்மா இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி நடிக்காத அப்படின்னு என்னென்னமோ சொல்லி செம்மையாக கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காரு. கடைசியாக நான் உனக்கு கொடுக்க போகிறது இந்த ஒரே ஒரு சான்ஸ் தான், இந்த ரெசார்ட் ப்ராஜெக்டை மட்டும் ஒழுங்காக பண்ணு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அந்த மாதிரி செம்மையாக திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ தான் எனக்கு தெரிய வருது, இந்த ப்ராஜெக்ட் நல்லா பண்ணால் அப்ராடில் வேலை கிடைக்கும் அப்படின்ற விஷயம். ஸோ அப்படின்னா டாவன் அப்ராடுக்கு போகிறதுக்காக தான் இந்த பிளான்லாம் பண்ணுறான்னு அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே தோணுது. ஆஃபீஸில் டாவனுக்கு எப்படி செங்கியான்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே இருக்கு. செங்கியான் இவன்கிட்ட ஃபைல் கொடுக்குறான். ஆனால் அவன் ஒர்க் ரிலேட்டடாக மட்டும்தான் பேசுகிறான். மற்ற எதுவுமே, எப்பயுமே அவனை பார்த்து எப்படியே சிரிச்சுக்கிட்டு நல்லா பேசிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி இல்லை, அவன் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கான் இன்னைக்கு. ஸோ தாவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ லன்ச் டைம் வந்துடுது. எல்லாரும் எழுந்திரிச்சு லஞ்சுக்கு போகிறாங்க. தாவன் செங்கியனே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ செங்கியன் அங்கேருந்து எந்திரிக்கும். செங்கியனையும் சாப்பிட கூப்பிடுறாங்க. இல்லை எனக்கு வேறு பிளான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடும். மற்றவங்க எல்லாரும் என்ன ஆச்சு இன்னைக்கு செங்கியனுக்கு, அவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டானே அப்படின்னு அதை பற்றி பேசி அப்புறம் டாவன் மற்றவங்க கூட சாப்பிட்றதுக்கு வெளியில் வரான். அவன் போகிறதுக்குள்ளே அங்கே சூஹன் வந்துடுறான். அவனை போக விடாமல் வழியில் நின்றுட்டு வேணும்னே அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். வழிவிடு நான் போகணும் அப்படின்னு சொல்ல, என் கூட சாப்பிடவா, நான் உனக்கு வாங்கி தரேன், ஏதாவது உனக்கு நான் ஒரு ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்னு கூப்பிடுறான். அவன் வரமாட்டேன்னு சொன்னதால, ஏன் இதை கூட ஆளை பொறுத்து தான் நீ கூட வருவியா அப்படின்னு கேட்கும். அப்போ அந்த வழியாக செங்கன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. செங்கன் கண்ணில் படக்கூடாதுன்றதுக்காக வந்து சூரியனோட கையை பிடிச்சி அங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம், வா சாப்பிட்லான்னு. சூரியனுக்கு ஒரே ஹாப்பி. எங்கே போகலாம், பாஸ்தா சாப்பிட போகலாமா, நம்ம காலேஜ் படிக்கும்போது ஒரு இடத்துக்கு போவோமே அங்கே போகலாமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என் லஞ்ச் பிரேக் முடிய போகுது, என்னை இங்கே எங்கேயாச்சும் ட்ராப் பண்ணி விட்டுடு அப்படின்னு சொல்ல, எப்பயும் போல் உன் இஷ்டத்துக்கே பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சூரியன் சொல்கிறோம். ஓ நான் என் இஷ்டத்துக்கு பேசுகிறேன்னா, நீ தான் எப்பயுமே உன் இஷ்டத்துக்கு உனக்கு என்ன பிடிக்குமோ அதையே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஓ நான் தான் இப்போ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கணும், சரி அப்படின்னா நாளையிலேருந்து நீ இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணக்கூடாது, என்ன புரிஞ்சிச்சா, என் கூட வா, நான் உனக்கு வேற ஒரு ஒர்க் கொடுக்குறேன், அந்த ஒர்க் ஈஸியாக இருக்கும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு டாவன் சொல்கிறான். அப்படியா, நான் உன்னோட டைரக்டர், நான் சொல்கிறதா நீ பண்ணியாகணும், இல்லைன்னா நான் உன்னை ஃபயர் பண்ணிடுவேன்னு சொல்ல, நான் வேறு ஏதாச்சும் வேலை பார்த்துக்குவேன்னு சொல்கிறான். ஸோ எனக்கு செம்ம கடுப்பாயிடும். அவன் வண்டியை ஸ்டாப் பண்ணிடுறான். நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற, இந்த ப்ராஜெக்ட் ஒழுங்காக பண்ணால் உனக்கு அப்ராடில் வேலை கிடைக்கும், அதனால தானே, நீ எதுக்காக இப்போ அப்ராட் போகணும்னு ஆசைப்பட்றேன், அந்த ஜேமினால தானே, சொல்லு, எதுக்கு அமைதியாக இருக்க அப்படின்னு அவன் கத்த, அவன் வண்டியை விட்டு இறங்கி போயிடுறான். ஸோ என்ன பின்னாடியே போய் அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். நான் சொன்னதை கேட்டியா இல்லையா,
பதில் சொல்லாம போற அப்படின்னு கேட்க, இப்ப என்னன்னு கேட்குறான். அந்த ஜேமின்காக தான் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கல்ல. ஜேமின் என்ன சொன்னாலும் நீ கேட்பியா அப்படின்னு சொல்ல, ஜேமின பத்தி நீ பேசாத. அவன் உன்ன மாதிரி கிடையாது. அவன் நல்லவன் அப்படின்னு சொல்ல, என்ன சொன்ன? அவன் நல்லவனா? அப்படின்னு கோவமா அவனோட கன்னத்துல கைய வைக்கிறான். என்ன விடு அப்படின்னு இவன் சொல்ல, எப்ப பார்த்தாலும் ஜேமின், ஜேமின் அவன பத்தி நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு கோவமா அவன் கையால அவன் கன்னத்த அழுத்த, இவன் நகம் அவன் கன்னத்துல பட்டு காயமாயிடுது. ஸோ, எனக்கு நான் பண்ணது தப்புன்னு அதுக்கப்புறம் தான் தோணுது போல. செங்கியான் எங்கேயோ வெளியில நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு பேய் படத்தோட போஸ்டர் ஒட்டி இருக்குது. அவனுக்கு உடனே தாவனோட ஞாபகம் வருது. அவங்க 2 பேரும் ஒண்ணா மூவிக்கு போனாங்கல்ல, அந்த ஞாபகம் வர, இன்னைக்கு ஃபுல்லா தாவன் இவனையே பார்த்துக்கிட்டு இருந்தது, இவன் பேசாம அமைதியா இருந்தது அதெல்லாம் ஞாபகம் வர, ச்சே நான் ஏன் இந்த மாரி பண்ணேன் அப்படின்னு அவனுக்கு அவனே கொஸ்டின் பண்ணிக்கிறான். அப்புறம் இவன் மட்டும் தனியா லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க டாவன் வர, டாவன் அவனுக்காக தண்ணியோ, காஃபியோ என்னமோ எடுக்க வந்திருக்கான். அப்ப அவன் கன்னத்துல காயம் இருக்கிறத இவன் பார்த்துடுறான். உன் கன்னம் அப்படின்னு சொல்ல அவன் கண்டுக்காம இருக்க, செங்கியோனே பக்கத்துல வந்து அவன் கைய பிடிச்சு இழுத்துட்டு கூட்டிட்டு போறான். விடு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல, இல்ல நானே பண்றேன் அப்படின்னு இவனே மருந்து எடுத்து அவன் கன்னத்துல தடவி விட பக்கத்துல போறான். நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல, ஆனா அவன் கேட்குற மாதிரி இல்ல. அவனே கன்னத்துல மருந்து தடவி விடுறான். அதுக்கு நான் தான் உன்னை பார்த்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா பேசாம நீ என்னை இக்னோர் பண்ணிட்டு போயிடு அப்படின்னு சொல்ல, இல்ல நான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதுக்கு நான் ரொம்பவே ரிக்ரெட் பண்றேன். சொல்லப்போனா நீ போதையில நடந்த விஷயம் தானே. அது நடக்காமலே இருந்த மாதிரி நடிச்சிருக்கலாம். ஆனா என்னால அத மறக்க முடியல. நீ எதுக்கு அந்த பெர்சனோட பேரு சொன்ன அப்படின்னு கேட்குறான். எந்த பெர்சன் அப்படின்னு அவன் கேட்க, யார் அந்த ஜேமின்னு கேட்குறான். அப்பதான் தாவனுக்கு அவன் மயக்கத்துல ஜேமினோட பேர் சொன்னது ஞாபகம் வருது. அவன் யாரு? நீ அவன லவ் பண்றியா அப்படின்னு கேட்க, ச்சே அப்படியெல்லாம் இல்ல. அது ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நீ அவன லவ் பண்ணல தானே? அப்படியே இருக்கட்டும். ப்ளீஸ் அவன லவ் பண்ணாத. இல்ல அது அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு ஒரு மாரி தயங்க, ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. என் கூட இரு. நான் உண்மையாலுமே உன்ன நல்லா பார்த்துக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உன்கிட்ட நல்லா நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்ல, நான் ஒண்ணும் நீ நினைக்கிற மாரி அவ்வளோ நல்லவன் கிடையாது. என் கூட நீ இருந்தா நீ தான் ரொம்ப ஹர்ட் ஆவ அப்படின்னு சொல்ல, அத பத்தியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. நான் எவ்வளோ ஹர்ட் ஆனாலும் பரவால்ல. எனக்கு உன் கூட இருந்தா போதும். நீ என் கூட இரு. எனக்கு அதுவே போதும்னு சொல்றான் செங்கியான். அத மட்டும் எனக்காக பண்ணுவியா? அப்படின்னு கடைசியா ஒரு கொஸ்டின் கேட்குறான். ஒண்ணு அதுக்கு தலையாட்ட செங்கனுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அவன் சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு மறுபடியும் மருந்து தடவி விட்டுட்டு, அந்த காயத்துல ஒரு பேண்டேடு ஒட்டி விடுறான். அவன் இவ்ளோ பக்கத்துல வந்து இந்த வேலையெல்லாம் பண்றதால, டாவனுக்கு வெக்கத்துல கன்னமெல்லாம் சிவந்துடுது. "என்னாச்சு உன் கன்னம் சிவந்திருக்குது? உனக்கு ஜுரம் அடிக்குதா?" அப்படின்னு கேட்க, "இல்ல இங்க ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கு" அப்படின்னு ஒரு மாரி ஒளறிக்கிட்டு அவன் உள்ள ஓடி போயிடுறான். செங்கனுக்கு புரிஞ்சு போயிடுது, அவன் வெட்கப்பட்டுட்டு தான் அவன் கன்னம் சிவந்திருக்குன்னு. சூயனால அவன் கன்னத்துல காயம் ஆயிடுச்சுல. அதனால சூயன் அவனுக்காக மருந்து மாத்திரைலாம் வாங்கி வச்சிருக்கான். இவன் என்ன சொல்றது? லவ்வுல பைத்தியம் பிடிச்சு போச்சு போல இவனுக்கு. அவனோட செக்ரட்டரிக்கு கால் பண்றான். அவங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண சொல்றான். அதை எப்படியாச்சும் நான் கெடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு தாவன் குளிச்சுட்டு அவனுடைய கன்னத்துல மருந்து தடவ மருந்து எடுக்க போறான். அப்ப அவனுக்கு ஜேமினோட ஞாபகம் வருது. ஏன்னா அவனோட கிஃப்ட் அந்த இடத்துல வச்சிருக்குது. ஸோ ஃபோன் எடுத்து அவனுக்கு டெக்ஸ்ட் பண்றான் போல. டெக்ஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறான். அதுக்குள்ள அவனுக்கு செங்கியான் கிட்ட இருந்து கால் வருது. இவன் தயங்கிக்கிட்டே அட்டெண்ட் பண்றான். அவன் எடுத்ததுமே, "நாளைக்கு நீ என்ன ட்ரெஸ் போட்டு வருவ?" அப்படின்னு கேட்க, அவன் பிளாக்குன்னு சொல்றான். "பிளாக்கா? ஏதாச்சும் லைட் கலர்ல ட்ரெஸ் இல்லையா உன்கிட்டன்னு?" கேட்க, என்கிட்ட ஒரு பெய்ஜ் கலர் கோட் இருக்கு" அப்படின்னு டாவுன் சொல்ல, "சரி ஓகே நாளைக்கு அதையே போட்டு வான்னு" சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்சிடுறான். என்னடா இவன் ஃபோன் பண்ணா ட்ரெஸ் கலர் கேட்டு வேற ட்ரெஸ் கலர் போட்டு வர சொல்றான். ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆனா அடுத்த நாள் அவன் சொன்ன மாதிரி அதே கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வரான். அவன் பின்னாடியே செங்கேன்னு வரான். "பரவாயில்லையே இன்னைக்கு லைட் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கியே. இந்த கலர் உனக்கு நல்லாவே சூட் ஆகுது" அப்படின்னு அவன காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அவன பார்த்து சிரிக்கிறான். அப்ப மேனேஜர் அங்க வந்துட்டு, "என்னது இது 2 பேரும் ஒரே மாரி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க? ஒரு வேள" அப்படின்னு அவர் தயங்கிட்டு, "ஓ! நீங்க 2 பேரும் ஒண்ணா ஷாப்பிங் போனீங்களா?" அப்படின்னு கேட்க, "அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் நேத்து அவன கால் பண்ணி" அப்படின்னு செங்கேன்னு சொல்றதுக்குள்ள அவன் கால்ல ஒரு மிதி மிதிச்சுட்டு, "இல்ல நாங்க கோஇன்சிடென்ஸா தான் ஒரே மாரி ட்ரெஸ் போட்டு வந்தேன்" அப்படின்னு தாவன் சொல்றான். உடனே செங்கேனுக்கு செம்ம ஹாப்பி. செங்கேன் அவன் பின்னாடியே நாய்க்குட்டி மாரி சுத்திக்கிட்டு இருக்கான். "இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒண்ணா சாப்பிட போலாமா? நான் உனக்கு சீட்டு பிடிச்சு வைக்கிறேன்" அப்படின்னு அவன் பின்னாடியே சுத்த, "டேய் ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ற?" அப்படின்னு டாவன் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே போறான். லஞ்ச்ல அவனுக்காக ஒரு சீட் பிடிச்சி வச்சுட்டு அவனை கூப்பிடுறான். ஆனா டாவன் வெக்கப்பட்டுட்டு அங்க வரமாட்றான். அப்புறம் இன்னொரு டைம் அவன் பக்கத்துல போய் அவன் முடிய சரி பண்ணி விட, அந்த பக்கமா ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு பாத்துட போறா அப்படின்னு அவனோட கையை தட்டி விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். அன்னைக்கு வேலை முடிஞ்சு எல்லாரும் போகும்போது கூட அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். டாவன் எப்படியாச்சும் இவன்ட்டு இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய்கிட்டு இருக்கான். கடைசியில டாவன் அவனை பார்த்து, "ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ற?
என் கூட இருன்னு சொன்னதுக்கு இதான் அர்த்தமா? இப்படியா பண்ணுவ? அதுக்கு நீ என் பின்னாடியே சுத்துற? லஞ்ச்ல பக்கத்துல சீட் புடிச்சு வைக்கிற, என் பக்கத்திலேயே இருக்க. யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அப்படின்னு கேட்க, ஏன் உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கான்னு அவன் கேட்குறான். இல்ல எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இல்ல. ஆனா பார்க்குறவங்க, ஓ! அப்படின்னா உனக்கு ஆஃபீஸ்ல இப்படி பண்ணா தானே பிரச்சனை. நம்ம தான் இப்ப ஆஃபீஸ விட்டு வெளில வந்துட்டோம்ல. இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு கேட்க, இவன் தயங்க, சரி வா போலாம் அப்படின்னு செங்கன் அவன் கைய பிடிச்சு இழுத்துட்டு எங்கேயோ வெளியில கூட்டு போறான். ஃபோட்டோ பிடிக்க வந்திருக்காங்க போல. அது காஸ்டியூம் போட்டு ஃபோட்டோ எடுக்கிற ஒரு ஃபோட்டோ ஷாப்பு. செங்கன் ஒரு ஹேர் பேண்ட் போட்டுட்டு, அதே மாரி தாவனுக்கு ஒரு ராபிட் ஹேர் பேண்ட் போட்டு 2 பேரும் ஃபோட்டோ எடுக்க போறாங்க. 2 பேரும் ஒண்ணா நின்னுட்டு, இவன் சொல்ற மாரி அவனும் போஸ் குடுக்குறான். நான் கூட டாவன் பண்ண மாட்டான்னு நெனச்சேன். ஆனா செங்கன் சொல்ற மாரி அவனும் போஸ் குடுக்குறான். சொல்லப்போனா டாவன் இத என்ஜாய் பண்றானேன்னு சொல்லலாம். ஏன்னா, அவனே பக்கத்துல போய் செங்கன் மேல சாஞ்சுட்டு போஸ் குடுக்குறான். செங்கனுக்கு செம்ம ஹாப்பி. அந்த 4 ஃபோட்டோவுமே ரொம்ப அழகா வந்திருக்குது. இந்த ஃபோட்டோ ஓகே தானே! உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு. நம்ம இன்னொரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு செங்கோன்னு கேட்க, தாவன் இல்ல இந்த ஃபோட்டோவே நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்போ இவங்க 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்காங்க. அங்க 2 பசங்க வராங்க. அதுல ஒரு பையன் இருக்கான். அந்த ஒயிட் கலர் கோட் போட்ட பையன் தான் ஜேமின்க்கு கால் பண்ணி மீட்டிங்க்கு வர சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தது. தாவனுக்கு கூட கால் பண்ணி வர சொன்னான்ல, ஜேமின் வரேன் நீயும் வான்னு. ஆனா அவன் வரல அப்படின்னு சொல்லிட்டான்ல. அந்த பையன் தான் இப்ப இங்க வந்திருக்கான். இவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறத பார்த்துட்டு அவனும் பக்கத்துல வந்து உட்கார்றான். ஃப்ரெண்டு மாரி நல்லா தான் பேச ஆரம்பிக்கிறான். ஆனா போக போக, நான் தாவனோட ஃப்ரெண்டு. பரவாயில்லையே! இப்ப நீ நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கியே! காலேஜ் படிக்கும்போது அவன் எப்படி இருப்பான்னு தெரியுமா? அப்படின்னு. அவன் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டான்ல, அதெல்லாம் சொல்றான். ஆனா அதெல்லாம் இப்ப தாவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி எம்பாரஸிங்கா இருக்குது. அப்புறம் அன்னைக்கு அவன் மீட்டிங் வரலன்னு சொன்னான்ல, கம்பெனி டின்னர் இருக்குன்னு. அத பத்தி கேட்குறான். உண்மையாலுமே எனக்கு கம்பெனி டின்னர் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, ஓ! அப்படியா? சரி. ஆனா இப்ப உனக்கு இந்த அளவுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதுக்கு எங்கேருந்து காசு கிடைக்குது அப்படின்னு கேட்க, எனக்கு தான் இப்ப ஜாப் இருக்குல்ல அப்படின்னு அவன் சொல்றான். பரவால்ல. ஆனா ஃபர்ஸ்ட் எப்படி இருப்பான் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பான். இவனுக்கு அடிக்கடி நோஸ் ப்ளீட் வேற ஆகும். கிட்டத்தட்ட எலும்பு கூடு மாரி இவன் சுத்திக்கிட்டு இருப்பான் அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் டாவனுக்கு ரொம்ப எம்பாரஸிங்கா இருக்குது. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு பட்டுன்னு அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். செங்கியானுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு கடுப்பா தான் இருக்குது. அவன் அந்த இன்னொரு பையன் இருக்கான்ல, அவன் செங்கியானை பார்த்து நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்களே அப்படின்னு கேட்க, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்க, இல்ல அது வந்து இந்த தாவனுக்கு யார் அவன் மேல அஃபெக்ஷன் காட்டுறாங்க, யார் அவன பார்த்து பாவப்படுறாங்கன்னு வித்தியாசமே தெரியாது. நீ அவன்கிட்ட கொஞ்சமா பாவமா பேசினாலும் போதும், அவன் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சுடுவான். அதான் நான் உன்னை கொஞ்சம் எச்சரிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நீ தப்பாக நினச்சிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அவனுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, எனக்கு தான் அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. அதுவும் அந்த ஃபீலிங்ஸ் அவனை பார்த்து பாவப்பட்டு வந்தது கிடையாது அப்படின்னு சொல்ல, இல்லை நான் அவனோட ஃப்ரெண்டு அதனால தான் இதை சொல்கிறேன் அப்படின்னு அவன் பேசுகிறான். ஃப்ரெண்டாக இருந்தால் உன்னோட பவுண்ட்ரிஸ் என்னன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு செங்கன் அங்கேருந்து வெளியில் வரான். ஒரு ஓரமாக தூண் பக்கத்தில் டாவா நின்றுக்கிட்டு இருக்க, அவன் கையும் பிடிச்சி இழுத்துட்டு வெளியில் வந்துடுறான். அப்ப டாவன் தயங்கிக்கிட்டே, "சாரி என்னால தானே உனக்கு இந்த மாரி சிச்சுவேஷன்லாம் அமையுது. என்னால தான் உனக்கு இந்த மாரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ண வேண்டி வருது" அப்படின்னு சொல்ல, "எனக்கு ஒண்ணும் அதாலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா, அவ உன்ன பத்தி அந்த மாரி பேசினது எனக்கு தான் ரொம்ப கடுப்பா இருந்துச்சு. எனக்கு அதுதான் கேட்க முடியல. எனக்கு அதுதான் அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு." அப்படின்னு அவன சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றான். கடைசியில டாவனோட கைய பிடிச்சுட்டு, "நான் சொல்றது உனக்கு புரியுதா? இந்த சிச்சுவேஷனால எனக்கு அன்கம்ஃபர்டபுள் கிடையாது. எனக்கு புடிச்ச ஒருத்தவங்கள வேற ஒருத்தவங்க ஹர்ட் பண்றத என்னால பார்க்க முடியாது." அப்படின்னு அவன் கைய பிடிச்சுட்டு சொல்ல, தாவனுக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா, அவன் சந்தோஷமா இருக்கிற மாரி தான் தெரியுது. ஜேமினோட காலேஜ்க்கு அந்த பையன் வந்திருக்கான். அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இவங்க 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணால, அந்த பையன் வந்து ஜேமின் கிட்ட, "நீங்க செய்ய சொன்ன விஷயத்த நான் பண்ணேன்" அப்படின்னு சொல்றான். "நான் என்ன உன்ன பண்ண சொன்னேன்?" அப்படின்னு தெரியாத மாரி அவன் கேட்க, அதான் அவன் உண்மையாலுமே கம்பெனி டின்னருக்காகத்தான் பிளான கேன்சல் பண்ணானா அப்படின்னு கேட்டேன். ஆமா உண்மையாலுமே அவனுக்கு டின்னர் இருந்திருக்குதாம். ஆனா அவன் கூட இன்னொரு ஒரு பையன் இருந்தான். அவங்க 2 பேரும் ரொம்பவே க்ளோஸா இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, "ஓ! அப்படியா விஷயம்?" அப்படின்னு ஜேமின் சொல்றான். அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்ல, "நான் உனக்கு இமெயில் பண்றேன்" அப்படின்னு சொல்ல, அந்த பையன் சந்தோஷமா அங்கேருந்து போயிடுறான். இப்படிதான் ஜேமின் அவன் வேலை முடியறதுக்காக காசு கொடுத்து என்ன வேணா பண்ணுவான் போல. சூர்யான்னு இங்க ஒரு பொண்ணு கூட பிளைண்ட் டேட் வந்திருக்கான். அதான் அரேஞ்ச் பண்ணாங்களே டேட்டு. இவன் எதுவும் வாய திறந்து பேசுற மாரி தெரியல. அந்த பொண்ணு கடுப்பாயிட்டு உனக்கு என்னதான்டா வேணும் அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். சூர்யன் கண்ணை கூட திறந்து பார்க்க மாட்றான். அப்ப அந்த இடத்துக்கு ஜேமின் வரான். ஜேமின் வந்து, "என்ன நீ ரொம்ப பிஸியா இருக்க போலயே?" அப்படின்னு கேட்க, நான் எங்க அம்மாக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன? ஆமா உனக்கு எப்படி நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னு கேட்க, அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஈஸி தான் அப்படின்னு அவன் சொல்ல, சரி இப்ப எதுக்கு இங்க வந்த? என்ன சொல்லுமோ சொல்லிட்டு போ அப்படின்னு கேட்க, நீ டாவன மீட் பண்ணியா?
மீட் பண்ண போலயே. ஆனா நீ எதுவுமே அவன்கிட்ட சொல்லல போலயே அப்படின்னு கேட்க, நான் வேணும்னு சொல்லாம இல்ல. ஆனா அவன் அந்த டாபிக் அவாய்ட் பண்றான். ஏன்னா இப்போதைக்கு அவன் உன்னை பத்தி பெருசா இன்ட்ரெஸ்டா இல்ல. சொல்லப்போனா அவன் உன்னை பத்தி நினைக்கிறதே இல்ல போல அப்படின்னு சூஹியன் சொல்ல, என்ன நீ மாத்தி சொல்ற? நீ தப்பா சொல்றியே! அவன் கூட வேற ஒரு பையன் இருந்திருப்பானே! அத பத்தி நீ பேசவே மாட்ற அப்படின்னு கேட்க, அதுக்கு சூர்யானு, "ஓ! அவனா? அவன் ஜஸ்ட் ஒரு கோவொர்க்கர் தான்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவன் சிரிக்கிறான். "பாத்தியா! உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. டாவன் பக்கத்துல இருந்தாலும் அவன் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இப்ப புரியுதா? நான் எதுக்கு டாவன உன்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டேன்" அப்படின்னு அவன் கிண்டலா சொல்ல, அதுக்கு அவன் கிண்டலா சொல்றான், "11 வருஷமா அவன் பக்கத்துல இருந்து நீ மட்டும் என்ன பெருசா புடுங்கிட்ட?" அப்படின்னு கேட்குறான். "இப்ப நீ பைத்தியமா இல்ல நான் பைத்தியமான்றத பார்க்கலாம்" அப்படின்னு ஜேமின் கடுப்பாயி சொல்ல, சூர்யான் அங்கேருந்து கோவமா எந்திரிச்சு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு செங்கியானும் டாவனும் ஒண்ணா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப செங்கியன் கேட்குறான், "எனக்கு ஒரு டவுட்டு. நீங்க எதுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, அவன் அமைதியா இருக்கான். "என்னாச்சு? அதுவும் ஒரு சீக்ரெட்டா? உங்ககிட்ட நெறைய சீக்ரெட் இருக்கு போலயே." "சரி, இந்த சீக்ரெட்டால தான் எனக்கு உங்க மேல ரொம்ப ஆர்வம் வருது" அப்படின்னு சொல்ல, "அது பெருசா சீக்ரெட்லாம் ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு எனக்கு அப்ராடுக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. அது வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளா இருந்துச்சு. ஆனா இப்போதைக்கு அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் நான் எடுத்த வேலைய நான் நல்லபடியா செய்யணும்னு சொல்லி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு அவன் சந்தோஷமா சொல்ல, "நீயும் உன்னோட வேலைய நல்லா பண்ற" அப்படின்னு அவன் செங்கியான பார்த்து சொல்றான். சரி, இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, டாவன் தேங்க்ஸ் சொல்றான். இன்னைக்கு மட்டும் இல்ல, நான் உனக்கு பொதுவாவே தேங்க்ஸ் சொல்லணும்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்ல, நான் உனக்காக ஏதாச்சும் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நீ எனக்காக நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அது வந்து ஒரு விஷயம் இருக்குது. என்கிட்ட ஃபார்மலா பேசுறீங்கல்ல, வாங்க போங்க அப்படின்னு. இனிமே அந்த மாரி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அவனும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறான். அன்னைக்கு நைட்டு செங்கியான டாவன அவனோட ரூம் கிட்ட கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரும்போது அவனை ஹக் பண்றான். ஃபர்ஸ்ட் டாவனுக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் அவனுக்கு சந்தோஷமா இருக்குது. அவனை ஹக் பண்ணிட்டு அங்கிருந்து போக போறான். அப்ப சூயன் அங்க வந்துட்டு, எவ்வளவு நேரமா நான் உனக்காக வெயிட் பண்றேன், வா இங்க அப்படின்னு அவன் கையை பிடிச்சி இழுத்து உள்ள கூட்டிட்டு போக போறான். அப்ப செங்கியன் கடுப்பாயிட அவன் சூயன் கையை தள்ளி விட்டுட்டு டாவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். அப்ப சூயன் கடுப்பாயிட, "நீ ஏன்டா நடுவுல வர? இதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்ல" அப்படின்னு கோவமா சொல்ல, செங்கியனும் பதிலுக்கு பதில் பேச 2 பேருக்கும் செம்மையா சண்டை வந்துடுது. அவன் கோவமா அவன் சட்டையை பிடிச்சி இழுக்க, டாவனுக்கு பாஸ்ட்ல நடந்த ஞாபகம் வருது. பாஸ்ட்ல கோவம் வந்து அவன் ஒருத்தவனோட மண்டையில பாட்டில் போட்டு உடைச்சால, அந்த ஞாபகம் வர டாவனுக்கு பயமாயிடுது. எங்க அதே மாதிரி அவன் செங்கியனை அடிச்சிட போறான் அப்படின்றதுக்காக, "வேண்டாம் விடு" அப்படின்னுட்டு அவன் சூஹியான கைய பிடிச்சு இழுத்துட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக போறான். அப்ப சூஹியானு செங்கியான பார்த்து நக்கலா, "பாத்தியா அவனே என்ன கைய பிடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். இப்ப நான் என்ன பண்றது?" அப்படின்னு நக்கலா கேட்க, டாவன் என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா போறான். அப்ப செங்கியானு டாவன கூப்பிட்டு, "ப்ளீஸ் போகாத. நான் சொல்றேன்ல, தயவு செஞ்சு அவன் கூட உள்ள போகாத" அப்படின்னு கெஞ்சுறான். இதோட எபிசோட் 5 முடியுது. பாஸ்ட்ல ஒரு சின்ன சீன் காட்டுறாங்க. அன்னைக்கு இவன் ப்ரப்போஸ் பண்றதுக்காக ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வாங்கிட்டு, கூட ஒரு லெட்டர் எழுதிட்டு, அவன் ப்ரப்போஸ் பண்றதுக்காக போனான்ல, அந்த லெட்டர்ல அவன் என்ன எழுதினான் அப்படின்னு காட்டுறாங்க. அதாவது டாவன் காலேஜ் படிக்கும்போது ப்ரப்போஸ் பண்றதுக்கு ஒரு பெர்ஃப்யூம் வாங்கிட்டு போனான்ல, அந்த லெட்டர்ல இந்த பெர்ஃப்யூம் பார்த்ததுமே எனக்கு உன் ஞாபகம் தான் வந்துச்சு. உனக்காக தான் இத நான் வாங்குனேன். நான் உன்ன லவ் பண்றேன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு ஜேமின் பேர எழுதுவான்னு நான் நெனச்சேன். ஆனா அவன் சூர்யானோட பேர எழுதுறான். இது பெரிய ட்விஸ்ட்டா தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அவன் காலேஜ்ல இருந்தே ஜேமின தான் லவ் பண்றான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அவன் காலேஜ் படிக்கும்போது சொல்லப்போனா அவனோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து சூஹியான் தான் போல. இப்ப எனக்கு அந்த ஜேமின பார்க்க செம்ம கடுப்பா இருக்கு. அவன் மட்டும் ஃபர்ஸ்ட்டே ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா இவங்க 2 பேரும் ஒரு பவர் கப்புள் ஆயிருப்பாங்க. எல்லாத்தையும் கெடுத்தது அந்த ஜேமின் தான். சரி விடுங்க. இப்ப என்ன நடக்க போகுதோ? செங்கியானும் நல்லவன் தான், சூர்யானும் நல்லவன் தான். என்ன அவனுக்கு கோவம் கொஞ்சம் அதிகமா வருது. இப்ப டாவன் யார செலக்ட் பண்றா அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.